வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கடைசி வரை மோடியை சந்திக்க முடியவில்லை, கைவிட்ட பாஜக. ஓபிஎஸ் தரப்பின் அடுத்த நகர்வு என்ன? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவோ வரவேற்கவோ முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் முன் நிற்கும் வாய்ப்புகள் என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி நேற்று தூத்துக்குடியில் விரிவாக்க செய்யப்பட்ட விமான நிலைய முனையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயிலில் வழிபாடு நடத்தியதோடு மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்றுள்ளார். இதற்கிடையே நேற்று பிரதமர் மோடியை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்க்கு பிரதமர் மோடி அனுமதி மறுத்தார். ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி உள்ளிட்டோர் சந்தித்தார். ஏற்கனவே அமித்ஷா சென்னை வந்தபோது ஓபிஎஸ் தரப்பை சந்திக்கவில்லை. தற்பொழுது மோடியும் சந்திக்காததால் ஓபிஎஸ் அரசியல் எந்த பக்கம் நகரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் 4 மதுரையில் ஓபிஎஸ் தரப்பு மாநாடு நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்னும் தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு இருந்து வருகிறது. ஆனால் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைத்து கொள்ள அவர் இதுவரை தனி கட்சியை தொடங்கவில்லை. இன்னும் அதிமுக தொண்டர் மீட்பு குழு என்பதையே நடத்தி வருகிறார். அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ள எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் ஓபிஎஸ் கூறிவிட்ட பொழுதும் எடப்பாடி பழனிசாமி இதுவரை செவிசாய்க்கவில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் காலில் விழும் தயார் என்ற போதும் காலம் கடந்து ஒன்று என்று இபிஎஸ் கூறுகிறார். இதனால் ஓபிஎஸ் முன்பாக 3 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது. அதாவது தனி கட்சி தொடங்கி பாஜக மூலம் அதிமுகவிடம் இருந்து சில தொகுதிகள் பெற முடியும். அதேபோல் பாஜகவில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடரலாம். அப்படி இல்லை என்றால் மாற்று கட்சிகளான திமுக, தவேக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணையலாம். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் விரைவில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாய்ந்து விடுவார்கள். இதனால் ஓபிஎஸ் செப்டம்பர் 4 நடக்கும் மாநாட்டில் புதிய முடிவை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.